1713 ஆண்டில், அதாவது சரியாக 300 வருடங்களுக்கு முன்னால், சகல செல்வத்துடனும் ஐஸ்வர்யங்களுடனும் சிறந்த அரசர்கள் ஆண்ட ராஜ்யம் பார்வதிபுரம். ஆதிசக்தியாகிய பார்வதி தேவி அம்மன் சுயம்புவாக தோன்றி அந்த ராஜ்யத்திற்கு பாதுகாவலாக இருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் பார்த்து கொண்டாள். சிறந்த பரிபாலனையுடன் ஆட்சி செய்த ராஜா விஜயேந்திரவர்மாவின் சமஸ்தானம் நிரந்தரமான வளங்களுடனும் செல்வ செழிப்புடனும் சிறப்பாக விளங்கியது. நல்லது இருந்தால் கெட்டது இருப்பது போல் பிறப்பிருந்தால் இறப்பும் இருக்கும். அதேபோல் ஆதிசக்தி இருக்கும் இடத்தில் துஷ்ட சக்தியும் இருந்தது. அந்த துஷ்ட சக்தி இந்த பூலோகம் அழியும் வரை தன் ஆன்மாவும் அழியக்கூடாது என்று மாகாளியிடம் வரம் வாங்கி இந்த பார்வதிபுரத்திலேயே பல நூற்றாண்டுகளாக காத்திருந்து பின்னர் 300 வருடங்களுக்கு பிறகு நாகத்தின் வடிவம் எடுத்தாள். நடந்தது என்ன என்பதை காண்பதற்கு முன்னால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். டேய் உள்ள இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு வாடா. குடிக்கணும்டா. போய் பாத்துக்கலாம்டா. எப்பவும் சரக்கு. Dirty guest house. வெரைட்டியா இருக்குடா. Come on boys, come on. Welcome to Dirty House. இல்லடா பீமா பாலன். அந்த மோசன dirty guest நீங்க தானா? Sorry costly guest நீங்க தானா? அதெல்லாம் ஓகே. Dirty guest house எதுக்கு போட்டுருக்கீங்க? ஓ அதெல்லாம் old story. உங்களுக்கு எதுக்கு? நீங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க பாய்ஸ் உள்ள வாங்க. வாங்க கூச்சப்படாம உள்ள வாங்க. டேய் சாரிக்கு மேட்சிங்கா தான்டா ஃப்ளவர் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சூப்பர். உட்காருங்க.
இங்க பாருங்க பாய்ஸ், உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன். சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை நாள் இருப்பீங்க? 2 நாள் இருந்தா உங்களுக்கு ஒன்னு ஃப்ரீயா அது கிடைக்கும். நீங்களா? டேய். நாட்டி. சஸ்பென்ஸ் வேணாங்க. ஏய். உட்காரு உட்காரு உட்காரு. ம். அது என்னன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஒரு காஃபி ஃப்ரீ. காஃபியா? அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் முடிஞ்ச உடனே பீடா ஃப்ரீ. நைட் டின்னர் முடிச்சதுமே சரக்கு சரக்கு தருவீங்களா? பாய்ஸ் முடிச்சு அப்படியே உட்காருங்கடா. யாரோ முன்னாடியே பேசிட்டு இருக்குது. என்னடா பேச்சு? அது உனக்கு தான். என்னது எனக்கா? யாரு இவரு? என் புருஷன். அப்போ நீங்க அவரு இருக்காரா? வணக்கம் சார். என் முன்னாடி என்ன பேச்சு? டேய் இங்க வாடா. அண்ணா கீழே போய் நேரா அந்த பசங்களை மேல கூட்டு வாடா. போடா. பசங்களை பார்த்தா 10 வயசு கொடுத்துரும். மேல வாங்கடா. மேல வாங்கடா. தட்டி ஹவுஸ்னு சொல்லி தட்டி பிச்சரை முன்னாடியே காட்டாதீங்க. அதானே எனக்கு ஹாப்பி. வாங்க நேரா லெஃப்ட்ல போய் ரைட்டுக்கு போங்க. அதான் ரூம் போங்க போங்க. ஏய் சிரிக்காதடி பல்ல உடைச்சு விடுவேன். பேக் கூட சூப்பரா இருக்கு. அது சென்சார் கட்டு. நீ லெஃப்ட்ல போய் ரைட்ல போ. வாங்க நான் காட்டுறேன். எல்லாத்தையும் நீங்களே காட்டுறீங்களா? காட்டுவீங்களா? ஃபுல் பாட்டில் வசத்து குடிக்க வைப்பேன். அது ஓம் பிராண்ட், ஏன் பிராண்ட் கிடையாது. நான் தரேன் வாங்க. அப்ப எனக்கு உங்ககிட்ட இருக்கா? ஏ காம கொடுறா. உங்க கண்ணு என் பொட்டாட்டி மேல விழுந்திருக்கு. இவங்க கிட்ட பேசுறா நீ என்ன உஸ்னா பண்ற? என் பொட்டாட்டி பேசுற எனக்கு தான் வயிறு எரியுது. அப்படினா இது உண்டேங்கறியா? உண்டேங்கறியா? க்ளோஸ் தி டோர். க்ளோஸ் தி டோர். நல்லா. போங்கடா. அம்மா காளியாத்தா என்ன எல்லாத்தையும் காப்பாத்து. கெடுத்துட்டாரு. அடியே என்னடி குளிக்கிட்டு இங்க வர்ற? நம்ம ரூம் அந்த பக்கட்ரி. வாடி. பாதி என் ரூம் இருக்கிற இடம் ஆண்டி தெரியுது. பாத்ரூம் ஐயோ இவன் போலியா? இது ஏன்டா கேக்குறா? ஐயோ நான் என்ன செய்யறது? போடி உள்ள. போடி உள்ள. போடி. ஐயோ இந்த பசங்க வந்து 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளே பொட்டாட்டி ரூட் விடுறாங்களே. கண்ணுல விளக்கு ஊத்தி பாத்துட்டே இருக்கணும். ஆண்டி. என்னடா? பயங்கர சூடு பசங்களா இருப்பாங்க. என்னங்க நான் வரவா? நீ எதுக்கு நிக்க வர்ற? விட்டா அவங்க சார்ஜ் ஏத்திடுவாங்க. எல்லாருக்கும் சரக்க போட்டு 2 பேருக்கு மட்டும் மண்ணெண்ணெய் ஊத்து. அவங்கள நல்லா கவனிக்கணும். ஏய், வாய மூடு. வாங்க வாங்க. வாங்க. இந்த ஏய் நிறுத்துறீ. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சிரமம்? நான் தான் உங்க எல்லாருக்கும் சப்பளை பண்றேன்ல. போங்க போய் சோபால சீக்கிரமா உட்காருங்க. எடுத்து வா. ஏய், சீக்கிரமா எடுத்து வாயா. வாடி எல்லாம் சரி, தலையெழுத்து. சரி. எடுத்து போடி. நான் பின்னாடியே வரேன். வாங்க. அவன் தள்ளி வாங்க, நின்னு. ஆ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கொடுங்க. இந்தாங்க பாய்ஸ். அது எடுத்து அத கொண்டு வாங்க. இதை எடுத்து வை. ஆண்டி சீக்கிரமா சைட் டிஷ் வைங்க. வாங்க, என் பக்கத்துல உட்காருங்க. ஏய் உன் சீட் அங்க இல்லடி. இங்க. அவர் சொல்றாரு அங்கேயே போய் உட்காருங்க ஆண்டி. இங்க உட்காரு. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மடியில உட்கார வச்சுறாங்க போல இருக்க. ஏய் பிரதர், ஏய், வரடா, ஏன் கத்துறீங்க? அமைதியா இருங்க. ரெடி? நிறுத்துங்கடா. அவனுக்கு எங்கடா சரக்கு? நான் குடிக்கிறது இல்ல. எனக்கா ஒரே ஒரு வாட்டி. எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பிடிக்காதா? அவன் தான் குடிக்க மாட்டேன்றால நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நிறுத்துங்கடா. குடி தம்பி. ஒரே ஒரு வாட்டி. வேண்டாங்க. அவன் தான் வேணான்றால சும்மாரியா? ஃபர்ஸ்ட் தம்பி குடிக்கட்டுடா. இல்லங்க, இவங்க குடிச்சாலே நான் குடிச்ச மாதிரி. எனக்கு வேண்டாம். என்ன தம்பி சொல்ற? நிறுத்துங்கடா. நீ சாப்பிட்டா அவன் சாப்பிட்ட மாதிரி, அவன் சாப்பிட்டா என் பொட்டாட்டி சாப்பிட்ட மாதிரி, என் பொட்டாட்டி சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, நான் சாப்பிட்டா நீங்க எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி கதையெல்லாம் ஆகாது தம்பி. தம்பி சரக்கடிக்கலனா சரக்கடிச்ச மாதிரி இருக்காதுடா. நானும் அதான் சொல்றேன். இவன் குடிச்ச பார்ட்டி மாதிரியே இருக்காது. அசம்பாவிதம் நடந்துரும். எப்படி? டேய் மதன், ம். இங்க உட்காந்துக்கிட்டு எங்க யாரையும் குடிக்க விடாம பண்ணிராதடா. தயவு செஞ்சு எந்திரிச்சு வெளியில போடா சாமி. நாங்க எல்லாரும் 2-3 பேக்கு சாப்பிட்டுக்கிறோம்டா. சி, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானா? அவன் குடிக்காத போது உங்களால எப்படி முடியுது? மதன், நீ கொஞ்சம் குடி. டாடி ஆண்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. ஒரே ஒரு ஸ்மால் மட்டும் அடிக்கிறேன். வேணாண்டா மதன். முரளியோட மேரேஜ் நீ தண்ணி அடிச்சு அதனால அவனோட மேரேஜே நின்னு போச்சுடா. ஆமாடா. டேய், அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. வேணாண்டா. ஏய் வேணாண்டா. ப்ளீஸ் டேய். கேளுடா டேய். டேய் மச்சான் இவ்வளவு சொல்லிங் பண்றாடா டேய். வேணாண்டா. ஒரிஜினல் தானே? இந்த எல்லாமே ஒரிஜினல் தான். நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சேடா. சொல்லுது. என்ன ஏன்டா கேக்குற? அந்த ஆள்கிட்ட கேளு. நான் சொல்லவாடா. நீ பாத்தியா? நல்லா குடி தம்பி. டேய் மதன் வேணாண்டா டேய். இதுதான் சூப்பர் பார்ட்டி. ஓகே, இனிமே நாங்க யாரும் குடிக்க முடியாது. எல்லாம் அவனுக்கு தான். நீங்க என்னடா மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? தம்பி குடிக்கிற குடி தாண்டா குடி. ஒன் மோர் பேக். என்ன பாக்குறீங்க? குர்ரா. வேணாண்டா டேய். ஒண்ணு கவலைப்படாத. மீண்ட சரக்கு இருக்கு. Thank you. குடி. குடி. ஊத்தி விடுறான்டா. நல்லா நமக்கு சாப்பிடு. ரசம் இல்லடா. வாங்கடா. இந்த பாட்டு முடியற வரைக்கும் இங்க இருந்து யாரும் நவரக்கூடாது. அதான் இந்த பாட்டியோட ரூல்ஸ். உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இப்ப பாருங்க. சிங்க மாதிரி குடிக்கிற தம்பியை பார்த்து குடிக்க கத்துக்கடா. காம பிசாசுகளா. முதோ குடுற அடிச்சு போடு. பாத்து போ.
நிறுத்துடா. டேய் என்ன ஆச்சு தம்பிக்கு? கம்பி நீட்டிட்டாரா? ஃபுல் ஆயிட்டாரு. டேய் தம்பி டைட் ஆயிட்டாரு. ரூமுக்கு கூட்டு போலாமா? நான் வேணாம் முத ஊத்தி கொடுத்தல நீயே ரொம்ப தூக்கிட்டு போயா. ராரா. யாராவா? டேய் 7:30 ஆரம்பிச்சிருச்சுடா. சரசுக்கு ராரா. You are single super nice. ஐயோ கடாபலு காலியாச்சா? கட்டுப்பொடிடா பாய்ஸ். டேய் அவனை ஏண்டி பாய்ச்சி சொல்லி ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க. போறீங்க. அண்ணா சொல்லுங்க. அவன் இவளை பார்த்தா கொன்றுவான் போல இருக்கு. உள்ள கூட்டு போடா. ஓகேண்ணா. போடா. ஏய் நீ போடா. 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 பாட்டு பண்ணுமா? பாடு கட்டி கட்டுப்பொடி கட்டி. புரி புரி கட்டி புரி கட்டி புரி புரி புரி. என்ன பிரச்சனை? டேய், வரும்போது ஹீரோ மாதிரி வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு போய் வில்ல மாதிரி ஆயிட்டியடா. நான் பாட மாட்டேன். போடா. ஹீரோ வில்லனா ஆகுறாரா? உன்ன ஐயோ ஐயோ புடி. கட்டி புடி. புடி புடி கட்டி புடி. புடி. புரிடா. புடி புடி கட்டி புடி. புடி புடி கட்டி புடி. கட்டி புடி. புடி 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 புடி. பாடி சீக்கிரம் பாடி. பாடி அவன் வந்துட போறான். பாடி. பாடி வெளியே. பாடி பாடி. ஓடியா ஓடியா. ஏய் ஏண்டி இங்க உள்ள வச்சு கதவை சாத்துற? பாடி உள்ள. ஏய் இவன் கட்டி புடிங்க வாங்கடா. பாய்ஸ் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ஏய் வாங்கடா படல. டேய் சைலண்டா இருங்க. கத்தி எல்லாரும் பயமுறுத்துறாங்க. டேய் சைலண்டா ஏய் வர போறீங்களா இல்லையா? டேய் தோணுங்க. ஏய் எங்க போனா நான் உங்களை விட மாட்டேன்டா. மரியாதையா வெளியே வந்துருங்க இல்ல. ஏய் கட்டி பிடிச்சி பார்க்கலாம் வாங்கடா வாங்கடா. ஏய் எங்க போனாங்க? எங்கடா என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? ஏய் எவன்டா இது? நான் தானே செம்ம அழகா இருக்கானே. என்னடா சத்தம்? ஏய் ஏய் இத வரேன் வரேன். கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கவா? அம்மா அப்ப நானு கீழே போறதுக்கு. இங்கதான் இருக்கீங்களா? வரேன்டா. நான் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். அந்த டோரை ஓபன் பண்ணு. ஓகே சார். உள்ள வா தம்பி. ஓகே சார். யார் சார் நீங்க? ரிப்போர்ட்டர் மதன். ஓகே தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, எம்டியோட சேம்பர் எங்க? ஸ்ட்ரைட்டா ஓ போங்க சார். அந்த பக்கமா? தேங்க்யூ. எம்டி சார் பார்க்க உங்க வந்திருக்கேன். பேர் சார்? மதன். கொஞ்ச நேரம் உட்காருங்க சார். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார் கூப்பிடுறாரு சார். Okay. ஓகே சார். ரெடி மேடம். Yeah, ready. Welcome to KTV. Welcome friends. Welcome. Boss Lim Fit Shocker. எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி புது ஐடியா கொடுக்க வந்திருக்கோம். இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் புதுசா வித்தியாசமா ஸ்விம்மிங் சம்பந்தப்பட்டது. இத பத்தி விவரமா சொல்றதுக்கு 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க சந்தியா, இவங்க மீனா.
ஹாய் சந்தியா. ஹாய் மீனா. So this is done for you. ஓகே. Okay. ரூபா மேடம் Yeah. ரூபா மேடம் ஒரு நிமிஷம் மேடம் எம்டி சார் உங்களை வர சொன்னாரு. யாருக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுமா? நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். I'll come after 5 minutes. ஓகே. Okay? ரூபா, இவர் மதன் ரொம்ப இன்டெலிஜென்ட் கை. 30 இயர்ஸா நான் டிசைன் பண்ண ப்ரோக்ராம்ஸை 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டாரு. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுங்க. ஓகே? Okay. ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ எம் மதன். Hi, I'm Rupa. உன் கூட எனக்கு என்ன வேலை? யா, ஆஃப் கோர்ஸ். இதுக்கு முன்னால வேற சேனல்ல ஒர்க் பண்ணேன். இப்போ இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். ஆக்சுவலா என்கிட்ட பார்வதிபுரம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நானும் எம்டியும் ஒரு நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இ செட் ஓகே, உங்க டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண சொன்னாரு. ஸ்கிரிப்ட் ரெடியா? ரெடி மேடம். சார் ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். சார் சார் என்ன காப்பாத்துங்க சார். உனக்கு என்ன வேணும்? இது டிவி சேனல் வாங்க சார். சார் ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க. அவங்க என்ன துரத்திட்டு வராங்க இது சார். டிவி சேனல்மா, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. சார் ப்ளீஸ் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அட நான் சொன்ன உனக்கு புரியாதம்மா, வெளிய போமா. சொல்லிட்டே என்ன பண்ணல? இங்க பாருமா, எம்டி உள்ள இருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்றத கேளு, வெளியில போமா, போமா வெளியில. அட சொல்லிட்டு இருக்கல, சொல்றது புரியல. ப்ளீஸ் சார் நீங்க எதுக்கு உன் என்கிட்ட பிரச்சனை கிட்ட சொல்லி என்னம்மா? பாருங்க. நீ உன் வேலையை பாருமா, எல்லாரும் அப்படி சொல்லிட்டு தான் வராங்க. வெளிய போனா என்ன கொன்னுடுவாங்க சார். ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க. அதெல்லாம் உன் பிரச்சனைமா, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்றத புரிஞ்சுக்க, வெளியில போமா, போமா வெளியில. சார், என்ன சார் இது? அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குது. அநியாயம் நடந்தா மக்கள் இங்க தான் வருவாங்க. இதைத்தான் எம்டி உங்களுக்கு கத்து கொடுத்தாரு. சார், எம்டிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை சார், உங்க ஆயிடும். வேலையை பாருங்க சார். வந்துட்டாங்க. என்னாச்சுமா? அவங்க என்ன நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன். என் பேரு ஸ்வாதி சார். என்ன ரேகா. நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும். செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்ச உன்னை நான் கொன்னுடுவேன். எடுத்துட்டு போடா. சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இப்ப என்ன தப்பான தொழில தள்ள பாக்குறாங்க சார். சார் எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நீ தைரியமா இருமா, நான் பாத்துக்கிறேன். ரூபா, மைக்ரோ கேமரா எடுத்துட்டு வா. மைக்ரோ கேமரா எடுத்து. இருக்கு மேடம். சார் நீங்க கேட்டீங்க. இது உங்ககிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே கூடாது. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? வெளிய மெயின் கேட்ல இருக்காங்க. சரி, நீ தைரியமா வெளியே போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே சார், நான் போறேன். எவன் வந்து காப்பாத்துறான்? புரியாது. கத்தாதடினா. ஹலோ ஹலோ ரூபா, லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறுத்துறா. எடுத்துட்டு வாடா. ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்கடி போற? என் மகளு, நீ அழுதுகிட்டே மீடியா கிட்ட ஓடுனா அவங்க எல்லாரும் வந்து உன்னை காப்பாத்திடுவாங்களா? இந்த ரங்கநாயகி எதிர்க்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, தெரியுமா உனக்கு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் ஐயா, ஐயா, பாத்து. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு?
யோ என்னையா சொல்ற? சொல்ல வரத தெளிவா சொல்லியா. பிரச்சனை வந்திருக்கியா? சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. உங்க எம்எல்ஏ பதவியே போக போகுது. அடப்போடா கூறுகட்ட குக்கரு. நான் எம்எல்ஏ ஆவறதுக்கு எவ்வளவுலாம் செட்டப் பண்ணி கொடுத்து யாரெல்லாம் தாஜா பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நினைச்சவன்லாம் இந்த இடத்துக்கு வர முடியாது. காவேரி தெருவுல இருப்பாளே ரங்கநாயகி, அவ இப்ப டிவில பேசிட்டு இருக்கா. என்னது அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? நமக்கே தெரியாம எப்படி அவ்வளவு பெரிய ஆளானா? எங்க போனை போட்டு அவகிட்ட பேசுவோம். அவகிட்ட பேசுறத விட்டுட்டு டிவி சேனலுக்கு போன போட்டு பேசுங்க. அவங்களுக்கு எதுக்குடா? எதுக்குன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல நடக்கிறதெல்லாம் டிவில தெரியுது. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அக்கு வேற அணி வேற டிவில காட்டுறாங்க. அதனால என்னடா அப்போ? அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தாலும் பில்டிங் கட்டினது நீங்க, திறப்பு விழா பண்ணது நீங்க தான். இது எல்லாம் பண்ணது நீங்க தான் மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க. உங்க எம்எல்ஏ பதவி அம்பேல் ஆயிடும். அப்புறம் பழையபடி ஜால்ரா தான் தட்டணும் நீங்க சோத்துக்கே. என்னாச்சு? நெஞ்சு வலி. அம்மா. முதல்ல எங்க கூட்டிட்டு போ. ஆறுதல் சொல்ற நேரத்தை பாரு. போ. என்னடா சும்மா நின்னுட்டு இருக்க? போ. ஏய் நின்னுட்டு இருக்க வா. போங்க போங்க. மக்களே, இந்த மீடியா வழியா உங்க எல்லாருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த பொண்ண ரொம்ப முக்கியமான தருணத்துல காப்பாத்தி இருக்கீங்க. அந்த மதன் தம்பிய நாம பாராட்டியே ஆகணும். இந்த சந்தர்ப்பத்துல புத்திசாலித்தனமா செயல்பட்டு இப்படி ஒரு பிரச்சனைய இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினதுக்காக இந்த சேனல்காரங்களை நான் மனசார பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல மக்களே, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு, அந்த பாவத்துக்கு வைத்திய செலவு, படிப்பு செலவு, படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை வாங்கி தர்றதுலயும் என்னோட முழுமையான ஆதரவு அந்த பொண்ணுக்கு நிச்சயம் இருக்கும்னு உங்க எல்லார் முன்னாடியும் இன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். ஹேய் மதன், சபாஷ், நீ அந்த பொண்ணை காப்பாத்தின விதம் சிம்பிளி சூப்பர். as a reporter என்னோட டியூட்டி நான் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சது. That's all. Actually, I like your mindset. Thank you. Friends? Okay, friends. If you don't mind, 1 cup of coffee? Only 1 cup. கிளம்பலாமா? என் மென்டாலிட்டிக்கு பிஹேவியருக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி ரூபா. நீ ரொம்ப கியூட்டாக பேசுகிற, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட வாக்கிங் ஸ்டைல், லாவ், எனக்கு எல்லாமே. ஹேய், எதுக்கு அடிக்கிற? ஹேய், இருப்பா, நாளைக்கு நான் பார்வதிபுரத்துக்கு போறேன். நீ அந்த இடத்துக்கு போக கூடாது. சரி சரி. பார்வதிபுரத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஏன் உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா?
ஏ ஹம்சா, ச்சே, பதவி போன எம்எல்ஏ மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. அங்க சேனல்லையும் மதிப்பில்லை, இங்க வீட்லயும் மதிப்பில்லை. ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா. அப்பப்பப்பப்பா, ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? இம்சை ஆடினா உனக்கு? இன்னைக்கு ராத்திரி சரக்கு போட்டு உன் கதையும் சேனல் கதையும் சேர்த்து முடிக்கிறேன் பார். உங்க கதை எனக்கு தெரியும், முதல்ல சிப்ஸ சாப்பிடுங்க. என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? நான் மட்டும் 2 ரவுண்டு சரக்கு அடிச்சிட்டேன்னு வச்சுக்க, 3வது ரவுண்ட்ல படுத்துருவீங்க. போய் இந்த விஷயத்தை டிவில இன்டர்வியூ கொடு. போடே போ. என்னடி இங்கே நின்றுட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. உன் காலில் விடுறேன், தயவு செஞ்சு உள்ள போயிடுமா. ச்சே, என்ன வாழ்க்கடாது. இன்னைக்கு பார்வதிபுரத்தில் நடக்கிற விஷயம் தெரியணும், நம்ம சேனல் ரேட்டிங் எகிறணும், மற்ற சேனல்ஸ் எல்லாம் கவுந்துடணும். ஹலோ ரூபா, கொஞ்சம் ஃபோனை மதன் கிட்ட கொடுமா. அதாவது பார்வதிபுரத்தில் என்ன நடக்குது நடக்க போகுதுங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு தெரிவிக்கணும். என்ன பார்வதிபுரம்னா உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் சேனல் ஹெட், 30 இயர்ஸா இருக்க. ஒன்னதாமா லைன்ல இருக்கியா? ஹலோ ரூபா, ரூபா, ஹலோ ரூபா, ஹலோ ரூபா. வீட்டுல இவளுக்கு பயம் இல்ல, சேனல்ல அவளுக்கு பயம் இல்ல. ரூபாவா? உன் மூஞ்சிக்கு நானே ஜாஸ்தி, இதுல ரூபா வேறையா? ஆமாண்டி, ரொம்ப கரெக்டா சொன்ன. என் முகர கட்டிக்கு ஒன்ன சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல செகண்ட் செட்டப் வேறையா? இது புடி. ரூமுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். இவளுக்கு ஆசை அதிகம். அதிகமா ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமா கோவப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதை நான் ஃபாலோ பண்றேன். முதல்ல ஒரு பெக் அடிக்கிறேன். மதனுக்கு ஒண்ணு ஆயிருக்காதடி, டென்ஷன் ஆகாத. மேலதான் இருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. சரி, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நாங்க வெயிட் பண்றோம், நீ மேல போய் பேசிட்டு வா போ. என்ன சொல்ற? மதன் உனக்கு ஃபோன் பண்ணலையா? இல்ல, ஒரு ஃபோன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. லாஸ்டா நான் பண்ணப்ப கூட அட்டென்ட் பண்ணல. அப்ப அவனுக்கு எம்எல்ஏ இஷ்டம் இல்ல. அவன் பார்வதிபுரம் போக வேண்டாம்னு சொன்னப்ப என் பேச்சு கேட்கல. நான் சொன்னதை மீறி போயிட்டான். நான் எவ்வளவு கவலைப்படுறேன். அவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லையா? யார் சொன்னாங்கம்மா? யார் சொன்னாங்கம்மா நாங்களாம் டென்ஷன் ஆகலன்னு? அவன் பார்வதிபுரத்துல இருந்து திரும்பி வருவானா வரமாட்டான்ற ஏக்கத்துல இவன் குளிக்கவே இல்லை தெரியுமா? இவன் பல்லே வளர்க்க மாட்டேன்றான். இவன் எதுக்கு குடிக்கிறான்னு தெரியாமலே குடிச்சிட்டு இருக்கா. யாருமா சொன்னது நாங்க சந்தோஷமா இருக்கோம்? வாய மூடுறா. இங்க பாரு, நாங்க ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்து எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த சரக்கு மேல சத்தியமா அவன் நிச்சயமா வருவான். பாவமா நாங்க. நான் சொன்னேன்ல. ரூபா, நீ ஹாப்பியா உட்காரு, நாங்க போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறோம். ஓகே, கம் ஆன், கம் ஆன். வந்துட்டியா? டேய், இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஏன் நீ போயிட்ட, நாங்கெல்லாம் தானடா இங்க டென்ஷனா இருந்தோம். சரி, அதெல்லாம் விடு. உள்ள உனக்காக ரூபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரூபா வந்திருக்கா? அவ மேலதான் இருக்கா. ஓ, நானும் போய் பேசிட்டு வரேன்டா. டேய், அவங்க 2 பேரும் மேல பேசிட்டு இருக்கட்டும், நாம 2 பேரும் வெளியே பேசிட்டு இருக்கலாம். வா போடா. அவன் பேசிட்டா ரொமான்ஸ் பண்ணட்டும், எனக்கு நீ இருக்க அது போதும். ஹாய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன, நான் ஃபோன் பண்ணலன்னு கோவமா? அங்க சிக்னல் ப்ராப்ளம். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியவும் வேண்டாம். பார்வதிபுரம் போக வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ என் பேச்ச கேட்டியா? உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு யாருடா இருக்கா? இங்க பாரு, எனக்கு ஒண்ணும் ஆகல. ரூபா, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ரிப்போர்ட்டர். நம்ம ப்ரொஃபஷன்ல இது காமன். உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியும், அதனால தான் பயப்படுறேன். இது என்ன நெத்தியில காயம்? ஒண்ணும் இல்ல ரூபா, ஒரு சின்ன இன்சிடென்ட். பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே?
ஏய் ரூபா கன் எதுக்கு எடுத்த பேக்ல வை. என் மேல நம்பிக்கை இல்லையா? வையின்னு சொல்றல, கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாதா? என்ன சொன்ன? எனக்கு காமன் சென்ஸ் இல்லைன்னா? ஓகே மதன், ஓகே. உங்க அப்பா இருக்கானே சரியான அருள். என்ன செடி எதுக்காக நீ எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி. வாங்க போலாம். ரூபா போலாம் போட நீ அடி போற. டேய் என்னடா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா ஏண்டா பிரச்சனை? இப்பதான் பார்த்து பேசணும் அதுக்குள்ள போயிட்டால ஒண்ணுமே புரியலடா. டேய் மதன் என்னடா சொன்ன? ரூபா கோச்சிட்டு போயிட்டு இருக்கா? உள்ள என்னடா அது நடந்துச்சு? ஒண்ணும் இல்லடா. இப்ப ஃபீல் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அவளை கூட்டு போ. அவ வரலானே ஏன் ஆளே வர சொல்றா? இப்பதான் நாங்க கரெக்ட் பண்ணோம். மாமா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. வாடா செம்ம போர் அடிக்குதுடா. டேய் நமக்காக யாரோ சரக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கடா. வாடா ஆமாடா, ஆமாடா. வாடா வாடா வாடா. என் பர்றா எவ்வளவு கலர் கலரா இருக்குடி. ஊத்துறா ஊத்துறா. உனக்கு பீர் வேணுமா ஹாட்டா? ஆட்டு தட்டா Okay, இருக்குடா. எவன்டா ஃபோன் பண்றது? இந்த டைம்ல யாரா ஃபோன் பண்றது? ஹாய் லதா, உன் தங்கச்சிடா. ஏன் சொல்லு தங்கச்சியா? அப்புறம் எங்க இருக்க? அஞ்சு இன்ச்சு தான் இருக்கு. அரே எவ்வளவு பெரிய காது. என் காது பெருசா இருக்குன்னு சொன்னா உன் காது அறந்துடும். இது என்னது? என்னடா அப்படி பாக்குற? பால் குடிக்கிற வயசுல சரக்கு அடிக்கிற. ஹலோ. என்னடா பாக்குற? விளையாடுறா. நான் எடுத்துக்கிட்டேன். கேஸ் சொல்றா. ஏன்டா என் நல்ல மூட கெடுக்குற? அந்த பொம்மை பாரு. பொம்மை பொம்மை அதுக்கு அந்த பொம்மை பேசுதுடா. பொம்மை பேசுதா? என்னடா நிறைய அந்த குடிச்சியா? பொம்மை சரக்கு அடிக்குதுடா. ஒரு ரவுண்ட் அதிகமானதுக்கு என்ன இந்த பாடு படுத்துறியடா? அது மனுஷ மாதிரி சரக்கு அடிக்குதுடா. நான் அடிச்ச போது எனக்கு இறங்கிருச்சு. கருகி போன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கா? டேய் பக்கடா வாடா. அங்க பாரு பேசுது பாரு. வாடால. பாரு அங்க பாரு. வாடா கமான். இப்ப புரியுதா உனக்கு? டேய் நீ பேசாம இரு, நான் பாத்துக்கறேன். அங்க பாரு. ஒரு நிமிஷம் பேசுது பாரு. வாடால. டேய் அது நம்மள கூப்பிடுதுடா. வாடா ஓடிரலாம். டேய் வாடா. இங்க பாரு ஒரு பொம்மை. இங்க பாரு. மெதுவா போய் தொட்டு பார்க்கலாம்டா. மெதுவா வா. பாத்து. பாத்துடா. சாவடிச்சிருவேன்டா. பொண்ணோட பாத்துடா. பாத்து மெல்ல தொட்டு பாரு. மெல்ல தொட்டு பாரு. பொம்மை நல்ல பொம்மை. அடிச்சதெல்லாம் இறக்கிட்டியே. பொம்மையை பார்த்துட்டா குடியாரப்ப. என்னடா பொம்மைலடா வேடா. Yeah.
ஹே ரூபா, ஐம் சாரி. சாரி தான் சொல்லிட்டேன்ல. ஓ காட். ரூபா, ஐம் சாரி. என்ன புரிஞ்சுக்கோ ரூபா. இதுக்கு முன்னாடி நான் எதுக்குமே கவலைப்பட்டதில்ல, ஆனா இப்ப கவலைப்படுறேன். ஏன்னா நீ என்ன ரொம்பவும் ஹர்ட் பண்ணிட்ட. எங்க அம்மா எப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, யார் மேலயும் சீக்கிரமா நம்பிக்கை வச்சிடாதேன்னு. ஆனா மதன், நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ என்ன செஞ்ச? நீ என்ன பண்ண? உன் பேக்ல டைரியும் கண்ணும் இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். ஆனா நீ என்கிட்ட பார்வதிபுரம் போலன்னு போய் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்ட. சொல்லு, எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? தப்பு பண்ணிட்ட மதன், பெரிய தப்பு பண்ணிட்ட. ரூபா, என்ன மன்னிச்சிடு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இங்க பாரு ரூபா, பார்வதிபுரத்துல என்ன நடக்குதுன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும். அதுதான் என்னோட நோக்கம். உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? பார்வதிபுரத்துல நம்ம மட்டும் இல்ல, நமக்கு தெரியாம ஒரு பெரிய மாஃபியா கும்பலே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இப்ப சொன்னா உனக்கு கண்டிப்பா புரியாது ரூபா. பார்வதிபுரத்தை பத்தி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம 2 பேரும் ஒரு மாசம் பேசியிருக்கோமா, இல்ல ஒரு வருஷம் பேசியிருக்கோமா? நம்ம மீட் பண்ணது ஒரே நாள், அன்னைக்குதான் இதை பத்தி பேசணும். ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. நான் உன்னை மனசார உயிருக்குயிரா காதலிக்கிற ரூபா. இதை நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. நீ இவ்வளவு தூரம் கேட்டதுனால அந்த ரகசியத்தை சொல்றேன். பார்வதிபுரத்தோட இவ்வளவு பெரிய சரித்திரத்தை மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான் என்னோட லட்சியம். இந்த முயற்சியில எதையும் எதிர்க்க நான் தயாரா இருக்கேன். இதுக்காக என் உயிரை இழக்கவும் நான் நிச்சயமா தயாரா இருக்கேன். ஒரு ரிப்போர்ட்டரா இது என்னோட கடமை. அதைத்தான் நான் செய்ய போறேன். இங்க பாரு ரூபா, நீ என்ன நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் உன்னை எப்பவுமே முழுசா நம்புறேன். ஓகே ரூபா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. ரூபா, நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ கிளம்பு.
You know why I didn't kill you? Boss didn't ask to kill you. That's why you're still alive. So don't cross your limits. Obey his order and don't try to do anything stupid. Hey, you don't talk. You just listen to me. You do as what I say, or else you're dead. Tomorrow morning you're coming and meeting our boss, okay? Don't try to act too smart. இவன் தானே நம்ம ஆளுங்களை அடிச்சது? இவன் தானே? இவன் தான் மலேசியா பாசா? இல்லடா, என்னோட அண்ணன், என்னோட தைரியம், என்னோட பலம். எங்க அண்ணன் டேவிட் ரைட் ஹேண்ட் உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. இங்க பர்காலே, உன்ன மாதிரி அல்ல கைங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னையோட நீ காலிடா. எத்தனையோ பேர் பார்வதிபுரத்துக்கு போனாங்க, ஆனா எவனும் திரும்பி வரல. நான் பக்கா பிளானோட போனேன். ஒரு வீரனா இப்ப திரும்பி வந்திருக்கேன். நீங்க யாரையாவது அடிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல சாகடிக்கணும்னு நினைச்சாலோ முதல்ல இந்த மதனை தொட்டு ஆகணும்டா. அவன் பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி. பாத்துறேன்டா. என்னடா, நாளைக்கு நேரடியா உன் பாஸையே மீட் பண்றேன்னு சொல்லு. என்னன்னா அவன் நம்ம ஏரியாவுக்கு வந்து நமக்கே வார்னிங் கொடுக்குறான். டேய், அவன் என் இடத்துக்கு வந்து எனக்கே வார்னிங் கொடுத்துட்டு போறான்னா அவன் தலையை எடுத்து மார்ச்சுவரிக்கு அனுப்பணும்டா. இது நடந்தே தீரணும். அவ்வளவு பகம் இருந்தா நீங்க என்ன சும்மா விட்டீங்க? டேய், அண்ணா அவனை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனை இன்னும் நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். பாத்துறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. நிஜமாவே ரூபா ரொம்ப லக்கி தாண்டி. ஆமாண்டி. எக்ஸ்கியூஸ் மீ, என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வலை வீசுறீங்களா? அம்மாடியோ, அப்படி வீசினா நீ எங்களை சும்மா விட்டுருவியா? ரூபா, கால் வந்திருக்குடி. யாரா இருக்கா? ஹலோ, அங்க பாத்தியா மதன்? அந்த போன்ல. ஏய், சொல்லு மதன். சரி, நான் இப்பவே கிளம்புறேன். இப்பவா? இந்த நேரத்துல ஏண்டி? நாளைக்கு காலையில போலாம்ல? இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த நேரத்துல வர சொல்றாருன்னா யாருக்கு தெரியும், ஐ லவ் யூ கூட சொல்லலாம். ஏ ரூபா, நானும் கூட வரவா? ஓகே ஓகே, நீ தனியாவே போ. மதன், 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 மதன்.
டேய் ஊரெல்லாம் நீ நாசம் பண்றியாடா? பார்வதிபுரத்தில் கொலைகள் அதிகமாய்க் கொண்டே இருக்கிறது. பார்வதிபுரத்தில் பல வருடங்களாக இது மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று வரப்போகிறது. என்னடா இது பார்வதிபுரம் பத்தி டெய்லி டிவில கொலை கற்பழிப்பு ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஊர்ல ஏதோ பிரச்சனை இருக்குடா. ஆமாடா, எந்த சேனலை திருப்பினாலும் பார்வதிபுரம் மேட்டர் தான் போயிட்டு இருக்கு. ஊரே பயந்து கிடக்கு. பார்வதிபுரத்தில் சந்தேகப்படும்படி சிபிஐ ஆபீசர் ஒருவர் மரணம். பார்வதிபுரத்தில் அடுக்கடுக்கான கொலைகள். இதற்கு காரணம் யார்? அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அங்கு சென்றவர்கள் உயிரோடு திரும்பியதில்லை. ஏன்? அங்கு நடக்கும் கொலைகளுக்கான காரணத்தை போலீசாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாவம், எப்ப பார்த்தாலும் அந்த ஊர்ல கொலை நடந்துகிட்டே இருக்கு. நான் கூட அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் சார். ஆக்சுவலி பார்வதிபுரத்துல என்ன நடந்துச்சுன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். என் சப்போர்ட் உனக்கு எப்பயும் இருக்கும். தேங்க்யூ சார். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு பயம்? நான் போயிட்டு வரேன் சார். ஓகே. ஏய், நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனை பிடிச்சு வச்சுக்க, சரியா? ஓகே. வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்து. ஒரு பொண்ணை சாகடிச்ச கொலகாரணி என்கிட்ட என்ன பேச போற? அது விஷயமா பேசுறதுக்காக தான் சார் நான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். உட்காரு. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணை நான் தான் நீ இவ்வளவு விவரமா சொன்னதுக்கு அப்புறம் எங்க சிபிஐ சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நான் சொல்றத நீ செய்யணும், நீ சொல்றத நான் செய்வேன். ஓகே? ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹே மதன், வெயிட் 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 வெயிட், ஐ அம் கமிங். ஓகே மதன், பாய். எஸ். ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு கொலைக்காரன் ரோட்ல சுத்திட்டு இருக்கான். நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு கூட பார்வதிபுரத்துல தான் செத்து கிடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அங்க பேய் பிசாசு இருக்குன்னு நம்புறீங்களா? நோ கமெண்ட்ஸ். ப்ளீஸ் ஒரு கேள்வி சார். நம்ம சிபிஐ சீஃப் நமக்கு கொடுக்கிற பதில் இதுதான். ஒரு பொண்ணு கொலை பண்ண ஒருத்தன் எதுக்கு சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தான்னு எத்தனையோ பேருக்கு சந்தேகம் இருக்கு. இத பத்தின மேலும் விவரம். ஹலோ. ஏய், நான் தான். சொல்லுடா. நாளைக்கு அண்ணன் வர்றாரு. அதுக்கு என்ன? வந்து அவரை பாருடா. நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா வந்து பார்க்க. ஹாய், என் பேரு ஸ்ருதி. நான் பாம்பேல நியூஸ் ரிப்போர்ட்டரா இருந்தேன். ஓகே. உங்களை மீட் பண்ணலான்னு நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. கரெக்ட் டைமுக்கு நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. நான் ஒரு கிளப் டான்சர் கிடையாது. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தீங்களா? நான் பாம்பேல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா உங்கள மாதிரி கட்ஸ் இருக்கிற ஆளுங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நான் பார்வதிபுரத்தை பார்க்கணும். பார்வதிபுரத்தை பார்க்க நினைச்சா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கு என்னோட லைஃபை விட என்னோட ஆம்பிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஆம்பிஷனுக்காக நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயார். நானும் உங்களோட பார்வதிபுரம் வரேன். சரி, நாளைக்கே போலாம். போறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.
உங்ககிட்ட ரொமான்டிக் ஆங்கிள் இருக்கு. யூ லுக்கிங் கியூட். ஹாய் மதன். ஹலோ சார். ஹாய் சாக்லேட். ஹாய் சார். பார்வதிபுரத்துக்குள்ள போனா சாவு நம்மளை தேடி வந்துடும். உள்ள போறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணலன்னா உங்க உயிரோடு சேர்ந்து எங்க உயிரும் போயிடும். எல்லாம் ரெடியா இருக்கு. ஐ லைக் இட். பாத்தியா? ஒரு நிமிஷம் ஐயரே. விஷயம் என்னன்னா, இந்த தாயத்தை உங்க கையை விட்டு எப்பவுமே மிஸ் ஆகக்கூடாது. இந்த தாயத்தை உங்க கையை விட்டு போயிடுச்சுன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஒருவேளை இந்த தாயத்தை காணாம போச்சுன்னா உங்க உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜாக்கிரதையா பார்வதிபுரத்துக்குள்ள போங்க. நன்றி குருவே. போலாமா? போலாம். ஆனா நம்மளை தவிர வேற யாருமே இங்க இருக்க கூடாது. அவங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. ஏய், நீங்களா போங்கடா. போயிட்டாங்க. வாங்க. அண்ணே வாங்கண்ணே போகலாம். இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு பெரிய மலை வரும். அங்கிருந்து ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஓகே ஓகே. டோட்டல் ஃபாரஸ்ட், நோ ஹவுசஸ். என்ன சொல்ற காளி? இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? ஏய் காளி, ஏன் அவசரப்படுற? பொறுமையா இரு. அது வரைக்கும் பாத்தீங்களா மலை? அந்த மலையை இப்ப நம்ம தாண்டி போகணும். ஆமா. ஓகே வாங்க. கம் ஆன். பாம்பு 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 பாம்பு. சின்ன பாம்பை பார்த்து இப்படி பயப்படுறீடா? அனகொண்டாவை பார்த்தா மூச்சை நின்னுடும் போல இருக்கே. வா. சும்மா நாய் வர மாதிரி பின்னாடி வந்துருக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் சார்? எனக்கு ஏதாவது ஆயினா இங்க செத்து போயிட்டா என் பொண்டாட்டி கதி என்ன சார் ஆவறது? எனக்கு ஒரு பொண்டாட்டி சார். பாம்பை பார்த்தா உனக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. பயம் வந்துச்சா? இங்க என்ன அப்போலோ ஹாஸ்பிடல்ல ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல கட்டி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆள் ஆளுங்க ரெண்டு பொண்டாட்டிக்கிறாங்க. எனக்கு யாரு இருக்கிறாங்க? எனக்கு இருக்குது ஒன்னே ஒண்ணு. பேயா பிசாசு அடிச்சு போட்டுச்சுன்னா நான் என்ன சார் பண்றது? இன்னும் வாவான்னு எவ்வளவு தொலைவு தான் இட்டு போறீங்களே தெரியல. பக்கத்துல தான்டா, 20 கிலோமீட்டர் தான். வாடா. 20 கிலோமீட்டர் பக்கமா? இந்த பாதையில போனா கூடிய சீக்கிரம் போயிடலாம். உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு தமிழ்நாட்டையே வேலை வாங்கிடலாம். 10வது வரைக்கும் ஃபாரின்ல கூட வண்டிக்கு விடலாம் சார். 6 ரூபாய் வண்டிக்கு விட்டா கூட அள்ளிடுவீங்களா சார்? அந்த அளவுக்கு சொத்துக்குது. என்ன சார் காட்டுல சுத்த விடுறீங்க? இந்த பார்வதிபுரம், சிவபுரம், ஆனந்தபுரம் இதெல்லாம் எதுக்கு சார்? இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். அடுத்த ரயில் பிடிச்சி எல்லாரும் ஊருக்கு போயிடலாம். திரும்பி போயிடலாமா? சாரே போயிடலாட்டா. நல்ல மரத்துல சார் நினைச்சேன். இவனுக்கு பாம்பு பார்த்ததும் மூளை குழம்பி போச்சு. வாடா. யாரு விட்டுது? நான் இப்படியே போயின்னு என் பொண்டாட்டி பட்டு புடவை கட்டாது, வெள்ளை புடவை தான் கட்டுவா. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார் நான் ஒன்ன போயிட்டேன். சும்மா புலம்பிட்டே இருக்காத, வாயை முடிக்கிட்டு வாடா. சார் இந்த மலை மேல ஏறினது எனக்கு எவரெஸ்ட் மேலேயே ஏறின மாதிரி இருக்குது சார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். அதை கொஞ்சம் கேட்கலாமா சார்? கேளு. ஆனா ஏடா கூடமா கேள்வி கேட்ட இந்த மலையில இருந்து தூக்கி போட்டு. கேட்க மாட்டேன் சார், கேட்க மாட்டேன். கேட்காமலே வரேன். அண்ணன் கேக்குறாருல, பதில் சொல்ற. நீ எதுக்கு பயந்து இருக்கிற? அவனை ஏன்டா பயமுறுத்துற? சார் இந்த இடத்துல திடீர்னு பூமி வெடிச்சோம், பூகம்பமா வந்து இந்த மதனும் சாக்லேட்டும் பூமிக்குள்ளேயே போயிட்டாங்க. இந்த மலைகளை எல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சு போச்சு. நின்று நீங்களும் 2ஆ வெடிச்சு செதறி போயிட்டீங்க. நான் ஒத்த மட்டும் உசுரோடுகிறேன் சார். அப்ப எப்படி சார் இருக்கும்? ஏய், எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி அண்ணனை டென்ஷன் பண்ணி அவர்ட்ட அடி வாங்குற? வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே சார்? நிஜமாவே அப்படி நடந்தா எப்படி? ஏய், அது மட்டும் உண்மையா இருந்தா அண்ணன் கையால தாண்டா உனக்கு சாவு. வாயை திறந்தா கொன்னுடுவேன். மதன் வாங்க போலாம். வாங்க.
இங்க பாருங்க, இப்ப நம்ம பார்வதிபுரம் எல்லையை தாண்டி வந்துட்டோம். இங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. எந்த உதவியா இருந்தாலும் கண்டிப்பா செய்யறேன். கேக்குறேன். உங்க உதவி கண்டிப்பா எங்களுக்கு தேவை. இந்த இடம் யாருடைய கற்பனைக்கும் யாருடைய ஆலோசனைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மகா சாம்ராஜ்யம். அதுதான் இந்த பார்வதிபுரம். சரியா 300 வருடங்களுக்கு முன்னாடி அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் கலகலப்பு நிறைந்த ஆட்சி புரிந்து கொண்டிருந்த விஜய வீரேந்திர வர்மாவின் சாம்ராஜ்யத்தில் எப்பொழுதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருந்தது. அவருக்கு 2 மகன்கள். பெரியவன் தூமகேத்து வர்மன். பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் தினசரி துஷ்ட பூஜைகள் செய்து கொண்டிருப்பவன் அவன். காளியம்மா, இந்த உலகமே என் காலுக்கடியில கிடக்கணும். இந்த ராஜ்யத்துல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எனக்கு தான் சொந்தம். ராஜ்யத்தில் கண்ணுக்கு தென்பட்ட பெண்களை அனுபவித்து தன் ராஜ்யத்திற்கும் தன் தந்தையின் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தினான். தனது ராஜ்யத்தில் சுபீக்ஷம் நிலவ வேண்டும் என்று விரும்பிய விஜயேந்திர வர்மாவிற்கு தனது மகன்கள் செய்யும் அட்டூழியத்தை நினைத்து மனம் நிம்மதி இல்லாமல் போனது. தனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை கட்டி காப்பதற்கு சரியான வாரிசு இல்லையே என்று கவலைப்பட்டார். இவர் சுமித்திரர், இந்த ராஜ்யத்தின் ராஜகுரு. குருவடிகளுக்கு எனது வணக்கம். வணக்கம் மகாராஜா. அவசரமாக அழைத்தீர்களாமே மகாராஜா, தங்கள் கவலைக்கான காரணம்? அதை உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன். குருவே, எனது 2 மகன்களை பற்றி நான் தீவிரமாக ஆலோசனை செய்தேன். ராஜ்யத்தை காப்பதை பற்றி கவலைப்படுகிறேன். ராஜ்ய பரிபாலனம் செய்யும் மிகப்பெரிய மகாராஜாவான தங்களுக்கு பயமா? எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப்போவது யார் என்றுதான் குழப்பமாக இருக்கிறது. அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அந்த ராஜகுருவிற்கு 2 மகள்கள். பெரியவள் பெயர் கௌஷிக் தேவி. யுத்தத்தில் படைகளை முன்னின்று வழிநடத்தும் மிகுந்த வீரம் மிக்கவள். குருவே, அது எனக்கும் தெரிந்த விவரம்தான். ஆனால் என்ன? மகாராஜா, அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. எனது இளைய மகள் தெய்வாம்சம் நிறைந்தவள். சிறியவள் சாணக்கியா தேவி. இவர்கள் இருவரும் சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்று தந்தைக்கு உதவியாக இருந்து ராஜ்யத்தையும் காப்பாற்றி வந்தார்கள். ராஜகுருவின் மகள்களை பற்றி தெரிந்து கொண்ட ராஜா தனது ராஜ்யத்தை அவரது மகள்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொள்கிறார். தங்கள் 2 மகள்களும் எங்கே இருக்கிறார்கள்? என்னை விட நீ மிகவும் அழகாய் தெரிகிறாய் தங்கை. உன்னை பார்த்தால் எவரும் மயங்கி விடுவார்கள். அப்படியா? நீ பனித்துளி போன்றவள். என்னை விடவும் பேரழகி. உன் அழகுக்கு ஈடு இல்லை. நீ அப்சரசி போன்றவள். சத்தியமாக? இன்று உன் மனதில் ஏதேதோ தோன்றுகிறது. உன் ஆலோசனை நான் கட்டிக்கொள்ள போகும் ராஜகுமாரனை பற்றியா, இல்லை நீ கட்டிக்கொள்ள போகும் ராஜகுமாரனை பற்றியா? சொல்லு. சகோதரா, இந்த ராஜ்யத்தை நமக்கு கிடைக்காம பண்ண அத்தனை பேரையும் அமாவாசை அன்னைக்கு காளிக்கு பலி கொடுத்துருவோம். பண்ணு, எல்லாரையும் நாசம் பண்ணு. கிளம்பு. அந்த ராஜ அதிகாரம் நமக்கு கிடைக்காம பண்ண அந்த துரோகிய அவனுக்கு உதவி செஞ்சு அத்தனை பேரையும் சர்வ நாசம் பண்ணிடு. இந்த ஜென்மத்தில் அப்பனை கொண்ட மகன் நான் தான். சரித்திரமை என்ன பத்தி மட்டும்தான் பேசுறேன். இந்த நாடு எனக்கு தான். இந்த நாட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு தான். அடே அரக்கனே, பெற்ற தகப்பனை கொன்றவனே, நீ அழியத்தான் போகிறாய். உன் அழிவு நெருங்கிவிட்டது. இதுவே என் சாபம். நீ எல்லாம் ஒரு ராஜகுரு.
நீ பெத்த பொண்ணுங்க அரண்மனை பொக்கிஷத்தை பாதுகாக்க போறவங்களா? அயோத்திய முட்டாளே! ராணி கௌசிகா தேவி எங்களை காப்பாற்றுங்கள். அம்மா, ராணி கௌசிகா தேவி எங்களை காப்பாற்றுங்கள். மகாராஜாவின் இளைய புதல்வன் ராஜ்யத்தை அழிக்கிறான் அம்மா, காப்பாற்றுங்கள் அம்மா. தங்கள் தந்தையாரை கூட தந்தையார் தங்கள் தந்தையாரை கூட அந்த அரக்கன் கொன்று விட்டானம்மா. இப்பொழுது நீங்கள் வரவில்லை என்றால் நாடு சுடுகாடாகிவிடும் அம்மா. ராமையா, தாங்கள் இங்கே இருங்கள், நான் மற்றதை கவனித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி தங்கைக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு என் வாள் பதில் சொல்லும். மகேந்திரவர்மா, என்ன உன் தங்கச்சி வருவான்னு காத்திருந்தா நீ வந்திருக்க? என் இளையவள் எதற்குடா? நான் போதாதா உனக்கு? இப்போதைக்கு நீ எனக்கு போதும். வாழ்விச்ச பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை இப்பதான் சந்திக்கிறேன். பார்த்தையா இந்த பொண குவியல? இத்தனை பேரை வெட்டி போட்ட இந்த கத்தி உன் தங்கச்சி வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கத்தியில படிஞ்சிருக்கிற ரத்தம் உறையறதுக்குள்ள உன் தங்கச்சிய காவெடுக்கணும்னு எப்ப வருவான்னு ஆசாசையா தவம் இருக்குடி. ரத்த வெறி காமத்தினால் கண்மூடி கடக்கும் முன்னை கொல்லாமல் போக மாட்டேன். என் லட்சியம் உன் தங்கச்சி சாணக்கியா தேவிதான். பூ மாதிரி இருக்கிற உன்னை பார்க்கும் போது எனக்குள்ள என்னென்னமோ தோணுதுடி. ஓ ருசிகா சிகா சிகா கௌசிகா, போயோ தங்கச்சி அனுப்பி வையே போ. ஓ மூச்சு காத்து சூட்டுல என் உடம்பெல்லாம் தகதகன்னு எரியுதுடி. வாள் பிடிச்சிருக்கிற உன் பிஞ்சு கைய பார்த்தா எனக்கு முத்தமிட தோணுது. என்னோட அந்த புறத்துல இருக்க வேண்டிய நீ இப்படி போர்க்களத்துக்கா வர்றது? உன்ன மாதிரி என்னையும் கோட நினைச்சியா? ஏய் ஐயா,
எங்க இருக்க சாணக்கிய மகாதேவி? அக்கா அக்கா பாடி ருசிக்க சிக்கா சிக்கா கௌசிக்கா, பாத்தையா உன் அக்காவ? ருசிக்க சிக்கா ரசிக்க. ருசிக்க சிக்கா ரசிக்க. வாடி வெளியா. இந்த ராஜ்யமே உன் கையில இருக்குன்னு எப்படி ஆடன? ஏய் சாணக்கியா தேவி, இன்னைக்கு என் முன்னாடி நிக்கிறதுக்கு இப்படி பயந்துட்டு ஓடி புடிச்சு விளையாடுறியா? ருசிகா சிகா சிகா கௌசிகா, வாடி வெளிய. ஏய், உன் அக்கா ரத்தத்தை பார்த்ததும் பயந்துட்டியா?
என் முன்னால வந்து நில்லுடி. உன்னுடைய மரணத்தை நேற்றே எங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் முடிவு செய்து விட்டோம். அனைவரும் அதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்றுதான் உன்னுடைய முடிவு. மகேந்திரா, யாரா என் தம்பியை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி போட்டது? அந்த பஞ்சபூதங்கள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என் தம்பியை கொண்ட அந்த சாணக்கிய தேவிய தேடி கண்டுபிடிச்சு நாசம் பண்ணுவேன். என் தம்பியவா கொலை பண்றீங்க, உங்க எல்லாரையும் அழிக்காம விட மாட்டேன். நாசம், சர்வநாசம் பண்ற. இந்த ராஜ்யத்தையே அழிச்சிடுற, ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். அந்த அம்மன் பிறந்த நட்சத்திரத்துல பிறந்த தாயம்மானி, அந்த அயோக்கியனை அழிக்கிற சக்தி அந்த அம்மனுடைய ரூபமாவே வந்திருக்கிற உனக்கு மட்டும்தான் இருக்கு தாயி, உனக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஊர் மக்கள் அனைவரையும் நீதான் காப்பாத்தணும் தாயி, நீதான் காப்பாத்தணும். அந்த அரக்கண்ட ஊரையே சர்வநாசம் பண்றான் தாயி. இந்த நேரத்துல நீங்க இப்படி அமைதி காக்கிறது நியாயமா தாயி? நியாயமா? அம்மா காப்பாத்துமா, எங்களுக்கு வேற வழியே இல்லம்மா, எங்களை காப்பாத்து. அம்மா தாயே, எங்களை காப்பாத்து, காப்பாத்துமா. जातवेदसे सुनवामसोममराति यतो निदहाति वेदः सनः पर्वतदुर्गाणि विश्वानामेव सिन्धुर्यग्निः तामग्निवर्णां तपसाज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु दुष्टां दुर्गां देवीकुं शरणमहं प्रपद्ये सुतरसितले नमः अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गाणि विश्वा कोश पृथिवी बहुलान उर्वे भवातो कायतनयाय संयोः विश्वानि नो दुर्गः जातवेदः सिन्धुन्ननावा दुरितादिवर्षि अग्ने अत्रिवन्मनसा गृणानोऽस्माकं बोध्यविता तनूः मृतनाजिदकं सहमानमुग्रमग्निगुंहमेव परमाच्छदहस्तात् सनः पर्वतति दुर्गाणि विश्वाक्षामद्देवो नितिरितात्यग्निः रत्नादिकमेढ्यो अध्वरेण सनाच्च होतानं यच्छदत्सि स्वाञ्जाग्ने धनवं विप्रयस्वास्मभ्यं च सौभगमादिजस्व गोभिर्जुष्टमयिजो निषक्तन्तरेन्द्रो विष्णोरनुसञ्चरेम आद्यायनाय विद्महे कन्याकुमारि धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्
எவ்வளவு அழகா இருக்கா. எனக்குனே பிறந்தவ மாதிரி இருக்கா. இவளை அடைஞ்சா மரணமே இல்ல. அதுக்காக தான் நான் இவளை அடைய வந்திருக்கேன். என்ன அழகு. मह्यन्नमन्दां भगयश्चरस्रस्त्वयाध्यक्षेण प्रतनादयेम मम देवाभिहवे सन्दुर्वरिन्द्रामन्तो मरुतो विष्णुरग्निः ममान्तरिक्षमुरुगोपवस्तु मह्यं वादपवतां कामे अस्मिन् मयि देवा द्रविणमालिदन्तां मय्यालीरस्तु मयि देवहोतारामलिदन्तपूर्वेरिष्टास्याम सर्वाधुवीराः मह्यं यजन्तु मम यानि हव्याकोदिः सत्यामनलसो मे अस्तु. எங்க போய் தொலைஞ்சிங்க? சீக்கிரம் வாங்க. உங்களோட திறமைய காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உங்க ஆத்மாவோட உதவி எனக்கு வேணும். உடைங்க, இந்த பானைய உடைங்க. விடுதலை, அப்பதான் எனக்கு விடுதலை. சீக்கிரம் இந்த பானைய உடைங்க. அடியே சாணக்கியா, தூமகேது வருகிறார். சாணக்கியா தேவி, உன்னை பழி வாங்குற. பழி வாங்குறது உனக்கு கஷ்டமா இருக்கா? நரகம் உனக்கு நரகம் தாண்டி அழக காட்டி என்ன மயக்கி என்ன சர்வநாசமாக்கிட்டியடி. சர்வ சக்தி படைச்ச என்னோட ருத்ராட்சத்தைய கட்ட வச்சியடி சாணக்கியா தேவி. சாவடி, இன்னைக்கு நான் உன்னை சாகடிக்காம விட போறதில்ல. உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன். சாணக்கியா இல்லடி. வெளிய வாடி. இன்னைக்கு உன்னை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த சிவபெருமானே வந்தாலும் இந்த தூமகேது ஆத்மா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. வாடி. சாகாபரம் பெற்று வந்த இந்த தூமகேதுவோட ஆத்மாவை எந்த சக்தியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது.
அந்த சக்தி எனக்கு கிடைச்சதுன்னா இந்த உலகத்துல யாருமே என்ன வெல்ல முடியாது. சோ அந்த சக்தி இப்ப எனக்கு வேணும். நீங்க கேட்ட சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா நாம எல்லாரும் ஒன்னா போனா அது கிடைக்காது. எங்க இருந்து எல்லாரும் பிரிஞ்சு போகணும். மேல சொல்லு. காளிய அந்த பக்கம் போக சொல்லுங்க. டேய் என்னடா சொல்ற? அண்ணே உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேங்க. டேய் போடா. அண்ணே நான் சொல்றேன்லடா, போடா நீ போ. அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சு போடாடே. அப்புறம் நானு நீ இந்த பக்கம் போ. இங்க அப்புறம் இந்த சாக்லேட் நான் மதன் கூட போறேன். ஓகே சார் அப்ப நான் ஊருக்கு போட்டேன் சார். உனக்கு நான் தாண்டா சொன்னேன். வா சார் நான் என் பக்கத்துல யாராவது இருக்கணும்ல. வா சரி வா. என்ன சார் இவ்வளவு நேரம் ஏறி நின்றா இப்ப கீழே இறங்கி போயினுக்கிறான் வீட்டுக்கா? என்னாச்சு சார்? உங்க காலில் வேணாலும் விழுந்து கும்பிடுறேன் சார். என்னை விட்டுருங்க சார். உங்ககிட்ட நான் இனிமேல் வேலை செய்ய ஊருக்கு போறேன் சார். ஒண்ணாகாதடா, நான் இருக்கல. உனக்கு ஒண்ணாகாது. ஐயோ வாடா சார், பை வாங்க சார். டேய் போடாத, விட்டு போடாத. டேய் பேக் கொடுத்து போடா. ஆபீஸ்ல வச்சு இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு போறேன் சார். என்னடா இது தெரியாதல்மா வந்து மாட்டிடு. ஒரு வழியா எஸ்கேப் வந்துட்டா சாமி. சத்தம் கேக்குது. வா. கூப்பிட்டியா? வா. மதன் இதான் பார்வதிபுரமா?
பைத்தியமா எதுக்கு அடிக்கிறேன்னு தெரியாதாடா? என்ன விடுறா, விடு, விடுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். என் சப்போர்ட் உனக்கு எப்பயும் இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நான் போயிட்டு வரேன் சார். ஓகே. எங்க சிபிஐ சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நான் சொல்றத நீ செய்யணும், நீ சொல்றத நான் செய்வேன். ஓகே? உன்னை நம்பி வந்த ஒருத்தரை கொலை செஞ்சா எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை நம்ப வச்சு கொலை பண்ண. இப்போ எங்க அக்கா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்டா. உன்னையும் உலகம்னு நினைச்சு உயிருக்கு உயிரா லவ் பண்ணாடா அந்த பைத்தியக்காரி. இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன உலக? உங்க அக்காவை ரேப் பண்ணி கொலை பண்ணது நான் தாண்டி, நான் தாண்டி. என்னது? என் அக்காவை கொண்டது நீயா? நான் தாண்டி கொலை பண்ண. அவனை பழி வாங்கதா. நான் உங்க அக்காவை எப்படி கொலை பண்ணனு தெரியுமா? ஏய் நில்லுடி. ஏய் வாங்கடா. ஏய் புடிங்கடா வாங்க. வாங்கடா. ஏய் நில்லு, நில்லுடி. ஏய் நில்லு.
கத்தாத. ஏய், வாய், கத்தாத. மூடி. உன்னை நான் சாகடிச்சு பழி அந்த மதன் மேல போட்டு உன் கையாலேயே என் கண்ணு முன்னாடியே அவனை நீ சுட்டு கொன்னுட்ட. அந்த பார்வதிபுரம் எல்லையில தான் உங்க அக்காவை கற்பழிச்சு கொலை பண்ணடி. இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த பார்வதிபுரம் ஊருக்குள்ள உன்னையும் அனுபவிச்சு கொலை பண்ண போறேன்டி. பக்கத்துல வராத. கொண்டு வேண்டாம். கொண்டுட்டலடா. பக்கத்துல வராத. என்ன பண்ணுவ? என்ன பண்ண போறடி? என்ன பண்ணுவ? பண்ணு, பண்ணுடி. ஏய், எவ்வளவு அழகா இருக்க. உன்னை விட மாட்டேன்டி. ஏய், ஏய், இல்ல. ஏய், இல்லடி. ஏய், ஏய், நில்லு. ஏய், நில்லுடி. ஏய், நில்லு. ஏய், நில்லு. நில்லுடி. ஏய், ஏய். ஏய், ஏய். ஏய், எங்க போனாலும் விட மாட்டேன். எங்கடி தப்பிச்சு ஓடுற? என்கிட்டயே வா. எங்கடி ஓடுற? ஏய், ஏய், ஏய். என் உயிரை காப்பாத்துறேன்னு இவன் போயிட்டான். அப்ப என் தம்பி
எல்லைக்கு போயிட்டு திரும்பவும் வந்துட்டியாடா? ஐயோ அம்மா, நீ என்ன மாதிரி இருக்க? நான் தாண்டா. மதன், ஐம் ரியலி சாரி. ஏதோ எங்க அக்காவை ஏமாத்தி கொலை பண்ணிட்டேன்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கோபத்துல உன்னை ஷூட் பண்ணிட்டேன். மதன், ப்ளீஸ் மதன், ஐம் சாரி. மதன், பண்ண தப்புக்கு தான் சாரி சொல்றேன்ல. ப்ளீஸ், நீ இப்படி சீரியஸா இருக்கிறத விட சிரிச்சு பேசினாதான் பார்க்கறதுக்கு நல்லா இருப்ப. மதன், பேசிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குற, கண்டுக்காம போனா எப்படிடா? டேய் நெல்லுடா. என்ன மதன், தூங்கலையா? இது ஒன்றும் நார்மல் பிளேஸ் இல்ல, நிறைய ஆவிகள் சுத்திக்கிட்டு இருக்கிற இடம். நானும் உன்ன மாதிரி தூங்கியிருந்தா இந்நேரம் நம்ம 2 பேரும் செத்து போய் சமாதி ஆயிருப்போம். போலாமா? போலாம் வா. என்ன பண்ற? சீக்கிரம் வா. தண்ணில நடக்க முடியல. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? என்ன தூக்கிக்கோ. உன் ஷூஸ் நான் எடுத்துக்கிறேன். பேச மாட்டியா? ஏதாவது பேச. நீ ஒருன்னு இருக்கும்போது கூட கியூட்டா தாண்டா இருக்க.
சரியான மரமண்டையா இருக்கு. நெல்லுடா. ஏன் வரதுனா என் கூட பேசாம வா, இல்லனா இங்கே இருந்து சாவு. புரியுதா? என் அக்கா விட உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. ஹலோ. ஏய் வெயிட், I'll also come. மதன். மதன் ப்ளீஸ் மதன். ஐயோ. ஏய் சாக்லேட். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் தரலாமே. ப்ளீஸ். ஐயோ வேணாம் வேணாம். ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ். ப்ளீஸ் மதன் ப்ளீஸ். ஏய் ஒரே ஒரு சான்ஸ். ஏய் சாக்லேட். ஐயோ இவன் பார்த்து தொலைச்சிட்டானே. ஏய் கிட்டக்க வராத. வேணாம். இவன் மதன் கிடையாது. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இவன் மனுஷனே கிடையாது. அங்க அவன் செத்து கிடக்குறான். இவன் மதன் ரூபத்துல இருக்கிற பேய். நீ என்ன அவன் கூட சுத்துற? நான் சொல்றதை கேளு. இங்க வந்துரு. வா 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 வா. நீ யாருடா சொல்றதுக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். நீ சொல்லி கேக்குற நிலைமையில இங்க யாருமே இல்ல. ஐயோ நீ ஒரு பேய், உன் தம்பி ஒரு பேய். இவர் ஒண்ணும் பேய் இல்ல. போயிட்டு கரத்தனமா பேசாத. ஐயோ நான் சொல்றத கேட்க மாட்டியா? அப்புறம் உன் தலையெழுத்து. நீ கிட்டக்க வராத. மதன் அவனை சும்மா விடாத மதன். இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான்? அவன் கூட சேர்ந்து இவ்வளவு பேய் ஆயிட்டாளான்னு. ஆக மொத்தம் 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. எங்க போய் ஒளிஞ்சாலும் இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே. ஏய் வந்துட்டியா? அவ கூட வராளா? எனக்கு எதுவும் பயம் இல்ல. ஐ லைக் இட். பேராசையோட பார்வதிபுரத்துக்கு வந்த அம்மா என்ன காப்பாத்து. இயற்கைக்கு மாறாக மனித இனத்திற்கே முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த உனக்கு மரணம் நிச்சயம். நிச்சயம். மன்னிச்சிருமா. அந்த சக்தி வேணும்னு பேராசைப்பட்டுதான் நான் இங்க வந்துட்டேமா. என்ன காப்பாத்து தாயே, என்ன காப்பாத்து. என்னுடைய தப்ப மன்னிச்சு என்ன காப்பாத்து தாயே, காப்பாத்து. அம்மா பார்வதி தேவி. பார்வதி தேவி, பரமேஸ்வரி. தாயே என் குரல் கேட்டுச்சா? தாயே தாயே வேணாமா, என்னை காப்பாத்துமா. என் தப்ப நான் உணர்ந்துட்டமா. என்னை காப்பாத்துமா. நான் பேரசப்பட்டு கேட்கக்கூடாதுமா. அம்மா வேணாமா தாயே, வேணாமா. அம்மா அம்மா தாயே பார்வதி தேவி என்ன மன்னிச்சிருமா. மதன் 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 மதன்
மதலக்கா 5 சகாப்தமா நரகத்துல எந்த பெண்ணோட வாசனையும் படாம இருந்த இந்த தூமகேதுவோட ஆத்மா உன் சுவாச காத்து பட்டதும் பூரி படைஞ்சு உன்னை அங்கமா அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த பார்வதிபுரத்துல உன் உயிரை எடுக்கல. அனுபவிப்ப இது தூமகேதுவோட மறுபிரவேசம். மதலக்கா தலக்கா, மதலக்கா தலக்கா, மதலக்கா.